வணக்கம். திரையரங்கம். உம்ராவோ ஜான். இது ஒரு இந்தி திரைப்படம். 1981ஆம் ஆண்டு திரைக்கு வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்பட்ட இந்த திரைப்படத்தை இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு டிஜிட்டல் ஃபார்மட்டுக்கு மாற்றி ரிலீஸ் செய்திருக்கிறார்கள். இந்த படத்தினுடைய இயக்குனர் முசாஃபர் அலி. இவர்தான் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளரும் கூட. இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகி ரேகா. வட இந்தியாவில் ஃபைசாபாத் என்ற ஊரில் ஒரு குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த குடும்பத்தின் தலைவர், அவருடைய மனைவி, அவர்களுக்கு ஒரு மகன், ஒரு மகள். அந்த மகளுடைய பெயர் அமீரன். இந்த திரைப்படத்தினுடைய கதை 19ஆம் நூற்றாண்டில் நடைபெறுகிறது. 1840ஆம் வருடத்தில் அமீரனுடைய தந்தை தன்னுடைய பணியை செய்வதற்காக குதிரையில் ஏறி வெளியே சென்றிருக்கக்கூடிய தருணத்தில் அவருடைய தந்தை மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டிருக்கக்கூடிய பக்கத்து வீட்டைச் சேர்ந்த மனிதன் யாருக்குமே தெரியாமல் அமீரனை கடத்தி லக்னோ நகரத்திற்கு கொண்டு வருகிறான். அங்கு இவளைப் போலவே கடத்தி கொண்டு வரப்பட்ட இன்னொரு சிறுமியும் இருக்கிறாள். அந்த சிறுமியின் பெயர் ராம் தேய். இவர்கள் இருவரையும் விலைக்கு வாங்குவதற்காக அங்கு சில பெண்கள் வந்திருக்கிறார்கள். ராம் தேய் நல்ல வெள்ளை நிறத்தில் இருந்ததால் வசதியான குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பெண் அவளை விலைக்கு வாங்கி அங்கிருந்து கொண்டு செல்கிறாள். அமீரனை வேறொரு பெண் விலைக்கு வாங்கி தன்னுடைய இடத்திற்கு கொண்டு செல்கிறாள். பெண்களை விபச்சாரத்திற்கு பயன்படுத்தக்கூடிய இடம் அது. பழமையான முறையில் இருக்கக்கூடிய அந்த கட்டிடத்திற்கு சென்ற பிறகு அமீரன் என்ற அந்த சிறுமி இசையை கற்கிறாள், பாடுவதற்கு கற்கிறாள். காலங்கள் கடந்து ஓடுகின்றன. பல வருடங்களுக்கு பிறகு நமக்கு அந்த சிறுமிதான் ரேகா என்று காட்டப்படுகிறாள். இப்போது அவளுடைய பெயர் மாற்றப்பட்டிருக்கிறது. உம்ராவோ ஜான் என்ற பெயர் இப்போது இருக்கக்கூடிய ரேகாவிற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. உம்ராவோ ஜான் அருமையாக கவிதைகள் எழுதுகிறாள். அருமையாக தன்னுடைய இனிய குரலால் பாடுகிறாள். அவளுடைய கவிதைகளை கேட்பதற்கு, அவளுடைய பாடல்களை கேட்பதற்கு, அவளுடைய இனிய குரலில் தங்களையே மறப்பதற்கு ஏராளமான ஆண்கள் அவ்வப்போது அந்த இடத்திற்கு தேடி வருகின்றனர். அவளுடைய திறமையை பார்த்து வியந்து போகக்கூடிய ஆண்கள் பொற்காசுகளை அந்த வீட்டை நிர்வாகம் செய்யக்கூடிய நடுத்தர வயதை தாண்டிய பெண்ணுக்கு அளித்துவிட்டு செல்கின்றனர். அங்கு வரக்கூடிய பல ஆண்களில் இளைஞன் ஒருவன் அவளை தேடி வருகிறான். அந்த இளைஞனுடைய பெயர் நவாப் சுல்தான் சாஹிப். செல்வ செழிப்பு கொண்ட குடும்பத்தைச் சேர்ந்த அவன் உம்ராவோ ஜானுடைய அழகால் ஈர்க்கப்படுகிறான். அழகான தோற்றத்தை கொண்டிருக்கக்கூடிய அந்த இளைஞன் மீது உம்ராவோ ஜானும் ஈர்க்கப்படுகிறாள். படிப்படியாக இருவரும் ஒருவரை ஒருவர் ஆழமாக காதலிக்க ஆரம்பிக்கின்றனர். பல மாதங்களுக்கு பிறகு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியை அந்த இளைஞன் வெளிப்படுத்துகிறான். அது என்னவென்றால், உம்ராவோ ஜானை தான் திருமணம் செய்து கொள்ள முடியாது என்பதை அவன் கூறுகிறான். அவனுடைய பெற்றோர்கள் அதற்கு 100% எதிர்ப்பாக இருக்கிறார்கள் என்பதே காரணம். அதனால் வேறொரு பெண்ணை நான் திருமணம் செய்து கொள்வேன், ஆனால் நீயும் என்னுடன் உறவில் இருக்கலாம் என்று அந்த இளைஞன் கூறுகிறான். அதை கேட்க சகிக்காமல் அவனுடைய ஆடைகளையே கிழித்து விடுகிறாள் உம்ராவோ ஜான். அதற்கு பிறகு அவர்கள் இருவருக்கும் இடையே சந்திப்பு என்பதே இல்லாமல் போகிறது. இப்படிப்பட்ட கவலை சூழ்ந்த நிலையில் இருக்கக்கூடிய உம்ராவோ ஜானை தேடி இன்னொரு இளைஞன் அங்கு வருகிறான். அந்த இளைஞனுடைய பெயர் ஃபைஸ் அலி. ஒரு நாள் குதிரையில் ஃபைஸ் அலியுடன் சேர்ந்து அவள் அங்கிருந்து தப்பிக்கிறாள். இருவரும் கான்பூர் நகரத்திற்கு வருகிறார்கள். அங்கு பல மனிதர்கள் ஃபைஸ் அலியை பார்த்து அவனை கொன்று விடுகின்றனர். ஒரு இடத்திற்கு சென்று அவள் பாடுகிறாள். ஒரு குழந்தையின்
பிறந்த நாளை கொண்டாடும் நிகழ்ச்சி அது. அதில் தன்னை மறந்து பாடலை பாடக்கூடிய உம்ராவோ ஜான் அந்த குழந்தையின் தாயை பார்க்கிறாள். அவள் சிறுமியாக இருக்கும்போது அவள் பார்த்த ராம் தேய் அவள்தான் அந்த குழந்தையின் தாயாக இருக்கிறாள். அந்த குழந்தையின் தந்தையாக இருப்பது யார்? அவளை ஆழமாக காதலித்து கொண்டிருந்த நவாப் சுல்தான் சாஹிப் என்ற அந்த இளைஞன்தான். எனினும் இளம் வயதில் தான் பார்த்த அந்த சிறுமி இப்போது சந்தோஷமான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் என்பதை பார்க்கும்போது மனதளவில் அவள் மிகுந்த சந்தோஷத்தை அடைகிறாள். காணாமல் போன அவளை தேடி வரக்கூடியவர்கள் அவளை மீண்டும் பிடித்து கொண்டு வருகிறார்கள் லக்னோவிற்கே. பிரிட்டிஷ் ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் அந்த கட்டிடத்தில் சட்டவிரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த கூட்டத்தை அங்கிருந்து விரட்டி அடிக்கின்றனர். கானோம் ஜான் என்ற அந்த நடுத்தர வயதை தாண்டிய பெண்ணும் அங்கு இருக்கக்கூடிய மற்ற பெண்களும் உம்ராவோ ஜானும் அங்கிருந்து மாடுகள் பூட்டப்பட்ட வண்டிகளில் ஏறி பயணித்து செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகிறது. அனைவரும் ஒரு இரவில் ஒரு கிராமத்தில் தங்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகிறது. அந்த கிராமம் ஃபைசாபாத். அந்த கிராமத்தில் தானே அவள் பிறந்தாள், அந்த கிராமத்தில் தானே அவள் வளர்ந்தாள், அங்குதானே அவருடைய தந்தை, தாய், சகோதரன் அனைவரும் இருக்கிறார்கள். அந்த ஞாபகம் வந்தவுடன் யாருக்குமே தெரியாமல் இரவை கிழித்து கொண்டு அவள் நடந்து சென்று தன்னுடைய வீட்டிற்கு செல்கிறாள். இதற்கிடையில் அவருடைய தந்தை இப்போது உயிருடன் இல்லை. அவளுடைய தாய் இருக்கிறாள். நீண்ட காலத்திற்கு பிறகு தன்னுடைய மகளை பார்க்கக்கூடிய அந்த தாய்க்கு ஆனந்த அனுபவம் உண்டாகிறது. எனினும் அவளுடைய சகோதரன் மோசமான நிலைக்கு ஆளான தன்னுடைய சகோதரியான உம்ராவோ ஜானை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. கசப்பான அனுபவங்களுடன் அந்த இடத்தை விட்டு கிளம்புகிறாள் உம்ராவோ ஜான். மீண்டும் அவள் எத்தனையோ வருடங்களாக தான் இருந்த அந்த பழைய கட்டிடத்திற்கு வருகிறாள். அங்கு இப்போது யாருமே இல்லை. அங்கு இருந்தவர்கள்தான் அங்கிருந்து கிளம்பி சென்று விட்டார்களே. அங்கு இருக்கக்கூடிய ஒரு உடைந்த கண்ணாடியை பார்த்து கொண்டே நிற்கிறாள் உம்ராவோ ஜான். அவளும் ஒரு உடைந்த கண்ணாடி தானே. அத்துடன் இந்த திரைப்படம் முடிவடைகிறது. உம்ராவோ ஜான் கதாபாத்திரத்தில் அருமையாக படம் முழுக்க நடித்து நம்முடைய இதயங்களில் ஆழமாக எத்தனை வருடங்களானாலும் வாழ்ந்து கொண்டே இருப்பார் ரேகா. நவாப் சுல்தானாக ஃபரூக் ஷைக் அருமையாக நடித்திருக்கிறார். அந்த கட்டிடத்தில் இருந்து கொண்டு மாமா வேலை செய்யக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தில் நசுருதீன் ஷா நடித்திருக்கிறார். ஃபைஸ் அலியாக நடித்திருப்பவர் ராஜ் பாபர். இந்த படத்திற்கு இசையமைத்திருப்பவர் கையாம். கையாம் இசையமைப்பில் மிகப்பெரிய சாம்ராஜ்யமே நடத்தி இருக்கிறார் என்பதுதான் உண்மை. இந்த திரைப்படம் திரைக்கு வந்த வருடத்தில் 4 தேசிய விருதுகளை பெற்றிருக்கிறது. சிறந்த நடிகைக்கான விருதை ரேகா பெற்றிருக்கிறார். சிறந்த இசை அமைப்பாளருக்கான விருதை கையாம் பெற்றிருக்கிறார். சிறந்த பின்னணி பாடகிக்கான விருதை ஆஷா போஸ்லே பெற்றிருக்கிறார். சிறந்த ஆர்ட் டைரக்டர் கலை இயக்குனருக்கான விருதை மன்சூர் பெற்றிருக்கிறார். இவை தவிர ஃபிலிம்ஃபேர் பத்திரிகை 2 விருதுகளை இந்த திரைப்படத்திற்கு கொடுத்திருக்கிறது. அந்த 2 விருதுகள் சிறந்த இயக்குனருக்கான விருது முசாஃபர் அலி, இன்னொரு விருது சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது கையாமிற்கு. 44 வருடங்களுக்கு பிறகு கூட உம்ராவோ ஜான் என்ற இந்த இந்தி திரைப்படம் நம்முடைய உள்ளங்களில் ஆழமான இடத்தை பிடிக்கிறது என்றால் அதற்கு காரணம் இந்த திரைப்படத்தினுடைய கதை, இந்த திரைப்படத்தினுடைய திரைக்கதை, இந்த திரைப்படத்தின் கதாநாயகியாக நடித்திருக்கக்கூடிய ரேகாவின் நடிப்பு, இந்த திரைப்படத்தை அருமையாக இயக்கி இருக்கக்கூடிய முசாஃபர் அலியின் சிறந்த இயக்கம், இவை அனைத்துமே காரணங்கள். உம்ராவோ ஜான் என்ற இந்த திரைப்படத்தை ஒரு முறை நீங்கள் கட்டாயம் பாருங்கள்.